ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த என்னது டிக்கா ஹோல் சிமுலேட்டரில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். கடைசி பாட்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாகவே தோண்டிட்டு போயிருந்தோம், ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம், நமக்குள்ளே ஒன்றும் பிரதானமாக கிடைக்கல. அதனால நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். ஓகே, இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே கீழே போகிறோம். போய் நமக்கு இன்னும் நிறையா பொருட்கள் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், ஓகேவா? இன்றைக்காச்சும் இந்த பக்கு சரியாயிடுச்சா? பக்கு எப்படியோ சரியாயிடுச்சுங்க, முடியலைங்க பக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்ரியை ரீஃபில் பண்ணிக்கலாம் $3 கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷவலை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்வென்ட்ரி அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் பேட்ரியே ஓகேவா தெரிஞ்சு. ஜெட் பேக்குக்கு ஒரு அப்கிரேட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நிறைய இது பண்ணியாச்சு. இப்போ ஷாப்புக்கு போ. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் செல் பண்ணியாச்சு. ஒரு $38 மறுபடியும் வந்துருச்சு, ஓகேவா? இந்த $38 வந்து நம்ம இங்கே போட்டுருவோம். எதுக்கு போடுறது? ஓகே கைஸ், அந்த $38 அங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? $35. ஸோ இப்போதைக்கு நம்ம இன்வென்ட்ரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது நம்ம ஸ்லாட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்வென்ட்ரி பெருசாக இருக்காது. இன்வென்ட்ரியில் இருக்க ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே நம்ம ட்ரெஷர் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க. பட்டு அது கிடைக்கவே மாட்டேங்குது, எங்கே போச்சுன்னே தெரில. அந்த ட்ரெஷர் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, கோல்டு பார். இது ஸ்பெஷல் ஆஃபரா? டேய், ஓகே கைஸ், ஒரு சின்ன ஆடு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே கீழே பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. இன்னும் இருக்கிற மாதிரி இன்னமும் இருக்குது. என்னது இது கோல்லாம் தேவையில்லாதான் பெருசாக கிடச்சா ஓகே நல்லாயிருக்கும். பட் எதுவும் பெருசாகவே கிடைக்க மாட்டேங்குது, ஓகேவா? எல்லாம் அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸ்டோனு, இதுவும் ஸ்டோனு. நம்ம ஹெல்த்தும் பார்த்துக்கணும். ஹெல்த்து குறைஞ்சாலும் நமக்கு பிரச்சனை தான். என்னது இது? காசு. நமக்கு காசு கிடைக்குது. ஓகே, வேறு ஏதாவது இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் இருக்குது. நம்ம அதை வச்சு பேட்டரியும் இருக்குது, நம்ம பொறுமையாக பண்ணிடுவோம். பார்த்து ஏதாவது இருக்கா? மெயினாக ஹெல்த்து பேட்டரியே குறைஞ்சாலே பிரச்சனைங்க. ஸ்டோன் தாங்க கிடைக்குது. ஏதாவது முக்கியமானது கொடுங்கடா. ஓகே, போதும். பேட்ரி லோன் வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே மேலே போயிடுவோம். இருங்க, இந்த இடத்த லைட்டாக இது பண்ணி விட்டு மேலே போயிடுவோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மேலே போக முடியலையே. கொஞ்சம் அப்படியே ஓகே வெளியே வந்தாச்சு. ஐயோ, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஷாப்புக்கு போயிட்டு யூ டோன்ட் ஹாவ் எனி ஓர் டு செல்லா? டே, என்னடா சொல்கிறீங்க? ஓகே, அந்த ஓர் வந்து செல் பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இதுவும் வேலைக்கு ஆகாது, ஓரையும் செல் பண்ண முடியல. இப்போ பேட்டரி எப்படியாவது ரீசர்ச் பண்ணுமே. ஓகே, அப்கிரேடுக்கு இதில் போயிட்டு பேட்டரியை கொஞ்சம் ரீஃபில் பண்ணி விட்டுரு. $5 தான். நமக்கு ஒரு $5 கையில் ஏற்கனவே இருக்குது, ஓகேவா? அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போவோம். இருங்க கைஸ், மேலே ரைட் சைடில் ஏதோ ஒரு ஆடு மாதிரி வருது, அதை நான் இது பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே போயிடுவோம். ஓகேங்க, எனர்ஜி ஃபுல்லாகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே டீப்பராக தொண்ணூறு காப்பர் கிடைக்குது. ஓகே, நியூ காப்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். வேறு ஏதாவது பெருசாக உள்ளே கிடைக்கும்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுங்க பெருசாக. ஒருத்தனுங்க ஸ்பெஷல் ஆஃபரு, லிமிட்டட் டீலு, நம்ம டென்ஷன் பண்ணுறானுங்க. ஓகே, ஆட்டோ அடிக்க கொஞ்சம் நேரம் போட்டு விட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக தோண்டி பார்ப்போம் ஏதாவது முக்கியமான பொருள் கிடைக்குதானே. நீங்கள் அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே போனால் தாங்க நமக்கு கிடைக்கும். பட் கீழே போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே போகிறதுக்கு வழி ரெடி பண்ணிக்குவோம். கீழே போகிறது ஈஸி, மேலே போகிறது தான் கஷ்டம். எங்கே நின்றுது? இது காசா? பரவாயில்ல, வழி ரெடி பண்ணும்போது காசு கிடைக்கிது, பெரிய விஷயந்தான். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே போனால் பிரச்சனை இருக்காது. ஓகே, ஒரு கோல் இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுவோம். லைட்டு லைட்டுங்க, இது எப்படி எடுக்கிறது? லைட்டு என்னது? ஆடா? எப்படா லைட்டு கிடச்சதுங்க? அடே, லைட்டு எடுக்கலான்னு பார்த்தா ஆடுன்றானுங்க. ஷோ, என்னங்க இவனுங்க! பேட்ரி வேறு மேலே பாருங்கள், 22% தான் இருக்குது. 19%, ஒரு 18% இருக்குது. இருங்க லைட்டாக கொஞ்சம் தோண்டிட்டு அப்புறம் போய் ரீசார்ஜ் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சமாக தோண்டு. ஸ்டாப். ஓகே, 4% ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தோணுன்னா நம்ம செத்துருவோம். இல்லை வேறு பேட்ரி குறைஞ்சா நம்ம ஈஸியாக செத்துருவோங்க. டக்குன்னு பேட்ரி குறைஞ்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கோவிந்தா தான். ஐயோ, அவுட் ஆஃப் பேட்ரியா? இருங்க கைஸ், வரேன் கைஸ். மறுபடியும் எல்லா ஊரும் போயிடுச்சு கைஸ்.
இந்த தடவை இருங்க நம்ம கரெக்டாக பண்ணுவோம். இந்த பேட்ரி ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். போன தடவை பேட்ரி செக் பண்ணால் போய் மேலே போகிறக்குள்ளே ஓரெலாம் போயிடுச்சுங்க. அது ரொம்ப இதுவாகிடுச்சு. இருங்க பேட்ரி 47 46 ஒரு 10% வந்தோடனே மேலே போயிடலாம். ஓகேவா? அதுதான் கரெக்டு. எப்போவுமே ஒரு 10%. கைஸ் ஒரு கால் எதுக்கு தான் இவனுக்கு கால் பண்ணியே நம்மளை தொந்தரவு பண்ணுறானுங்கன்னு தெரில கைஸ். ஒரே பிரச்சனையாகவே இருக்குது இந்த கால். பேசாமல் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா சிம்மை கழட்டி தூக்கி வீசிடலாமான்னு தோணுது. பட் அதை கழட்டி தூக்கி வீசிட்டா நமக்கு ஒரே பிரச்சனை. ஐயோ பேட்ரி லோ 19% தான் இருக்குது. இருங்க நமக்கு ஜெட் பேக்குக்கும் பேட்ரி தேவைப்படும். ஐயோ மேலே போயிடுறா. இப்படிதான். ஓகே வந்தாச்சு. அப்பா நல்ல வேலைங்க வந்துட்டோங்க. 7% தான் இருக்குது பேட்ரி. கொஞ்சம் விட்டோன்னா கூட நம்ம செத்துருவோம். எங்கடா எங்கே நம்ம போய் இது பண்ணோம்? இங்கே இருக்கா ஸ்டோரு? கைஸ் கண்ணு தெரில கைஸ். ஓகே இப்போ நான் போயிட்டு ஷாப்பில் போய் நின்றுட்டு செல் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஓகே இப்போது இதில் போய்ட்டு அப்கிரேட் பண்ணிட வேண்டியதான். பேட்டரியை ஃபில் பண்ணிக்கோ. ஓகே பேட்ரி மேக்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம மறுபடியும் உள்ளே போகலாம். கொஞ்சம் லூட்டை மட்டும் அடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். முக்கியமான லூட்லாம் கிடைக்குது இங்கே. நல்லா தான் கைஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே போனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே கொஞ்சமாக கீழே போவோம். கொஞ்சமாக இதை தொட்டால் உடஞ்சிரும் லைட்டு. பரவாயில்ல அது கொஞ்சம் வெளிச்சமாச்சு கொடுக்குதுல்ல, அது பெரிய விஷயம் தான். அது அப்படியே இருந்துட்டு போகுது, அதுவும் பண்ண வேணாம். ஓகே என்னது இது? ஸ்டோனா? அட போராடி. நான் ஏதோ முக்கியமான பொருள் கிடச்சிச்சு நினச்சி ரொம்ப எக்ஸைட்டான ஸ்டோனுங்க. அது கடைசியில் போய் ஸ்டோனை வச்சுட்டு நம்மளை இம்சை பண்ணுறானுங்க. என்னடா கோல்டே கிடைக்க மாட்டேங்குது. கோல்டு ரொம்ப கீழே இருக்குமோ? கோல்டு ஒரு வேலை கொஞ்சம் காசு கிடைக்கிது. சரி காசு கூட ஓகே. கோலு கேஷு வேறு எதுவுமே கிடைக்கலையா? இங்கே முக்கியமான பொருள்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நமக்கு அந்த இதில் வேணும். அது பேர் என்னது? நல்லா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருட்கள் அதெல்லாம் கிடச்சதுன்னா நமக்கு வந்து நல்லா யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இது வீட்டையே வாங்கிட்டு வந்தோம். பட் ட்ரெஷரு காப்பர் கொஞ்சம் விலை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஐயோ பேட்டரியில் ஸ்டாப் பண்ணு. ஓகே 15% இருக்குது. அங்கே கொஞ்சம் காப்பர் இருக்குது. அதை ஒன்றே எடுத்துடலாம். ஓகே 15 தான் இருக்குது. நம்மளால் மேலே போக முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேவா? நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே பார்த்து. ஓகே போடா மேலே. ஏன்டா இவன் மேலே போக மாட்டேங்கிறான்? ஓகே 13% இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன். இங்கே இவன் முன்னம்மா நின்றுருக்கேன்னு இங்கே. சரி நில்டி இவன் தோண்டிகிட்டே இருக்காங்க எங்கே பார்த்தாலும். இந்த ஆட்டோடிக்கை ஃபஸ்ட்டு தூக்கணும். ஓகே காப்பர் $3 தான் போகுதா? நான் காப்பர் நல்லா விலைக்கு போகும்னு நினச்சேன். ஓகே இருங்க பேட்டரியை கொஞ்சம் ரீஃபில் பண்ணிட்டு மறுபடியும் போய் தோணலாம். கொஞ்சம் நல்லா கீழே போகணும். கீழே போனாங்க நல்ல லூட்டு கிடைக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் அப்கிரேடும் ஆகணும். இருங்க ஏதாவது அப்கிரேட் பண்ண முடியுதா? நான் வச்சு பார்க்கலாம். ஷவல் எதையுமே அப்கிரேட் பண்ண முடியாதா? அட என்னடா இது, ஷவல் எதையுமே பண்ண முடியலங்க. சரி ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இது எத்தனாவது பாட்டுன்னு தெரில, பார்ட் 2ன்னு நினைக்கிறேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்டை நம்ம வந்து என் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து தேர்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா டீப்பராக போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். ஓகேவா? இங்கே ஏதோ ஸ்கேட் போர்டுன்னு இருக்குது, இதை யூஸ் பண்ணி பார்ப்போமா? ஓகே எப்படி யூஸ் பண்ணுறது? தூக்கி தான் வீச முடியும். அதுவும் வீச முடியல. ஓகே பாய் கைஸ், பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பாய் கைஸ், பாய்.